தனியார் பல்கலைக்கழகங்களுக்கான திருத்த மசோதா திரும்ப பெறப்பட்டு மறு ஆய்வு செய்யப்படும். உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அறிவிப்பு. தமிழகத்தில் 12 மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை. சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு நாளை மறுநாள் ஆரஞ்ச் அலர்ட். சென்னையிலிருந்து 890 கிலோமீட்டர் தொலைவில் புயல் சின்னம் மையம். 10 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு நோக்கி நகர்ந்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் அணையிலிருந்து 2100 கன அடி நீர் வெளியேற்றம். தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. பேச்சிப்பாறை அணையிலிருந்து வினாடிக்கு 2000 கன அடி உபரி நீர் திறப்பு. திருப்பரப்பு அருவியில் வெள்ளப்பெருக்கு. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பரவலாக கனமழை. சாலைகளில் பெருக்கெடுத்த மழை நீர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் பெரியார் நீர்வீழ்ச்சியில் வெள்ளப்பெருக்கு. செந்நிறத்தில் ஆர்ப்பரிக்கும் தண்ணீர். சென்னை வேளச்சேரி ரயில்வே சுரங்கப்பாதையில் மழைநீர் தேங்கியதால் வாகனங்கள் செல்ல தடை. மழைநீரை விரைந்து அப்புறப்படுத்த வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை. சென்னை ஓஎம்ஆர் சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் அவதி. ஆபத்தை உணராமல் தடுப்புகளை அகற்றிவிட்டு எதிர் திசையில் சென்ற இருசக்கர வாகனங்கள். வேலூரில் விவசாயிகளுடன் மத்திய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் கலந்துரையாடல். நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என வலியுறுத்தல். சங்கராபுரம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் மாணவர்களை கடித்த வெறிநாய். காயமடைந்த மாணவர்கள் 4 பேர் அரசு மருத்துவமனையில் அனுமதி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் உயர்வு. 1 கிராம் தங்கம் 11,500 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளியின் விலையில் மாற்றமில்லை. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் பீகாரில் குற்றங்கள் வெகுவாக குறைந்துவிட்டன என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சு. ஒவ்வொரு சட்டவிரோத குடியேறியும் திருப்பி அனுப்பப்படுவார் என்றும் திட்டவட்டம்.
பண்டிகை காலத்தில் பீகாருக்கு இயக்கப்படும் ரயில்கள் நிரம்பி வழிவதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. மரியாதையுடன் பயணிப்பது மக்களின் உரிமை என்றும் கருத்து.